வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 63வது பாடல். இந்த பாடலில் ஒரு சிறப்பு உள்ளது. அதாவது, இதுவரை முதல் பாட்டில் முடிந்த அந்த கடைசி வார்த்தையோ சொல்லையோ சீரையோ அலையோ தடியோ அடியையோ எடுத்தே அடுத்த பாட்டில் முன் வார்த்தையாக வைத்து பாடுவது அந்தாதி மரபு. அதன்படியே அபிராமி பட்டரும் பாடியுள்ளார். ஆனால் இந்த பாட்டை பொறுத்தவரை இதனுடைய 62வது பாட்டில் சிந்தையதே என்று முடிக்கிறார். ஆனால் 63வது பாட்டில் தேரும்படி என்று பாடுகிறார். தேரும்படி என்பதற்கு சிந்தையில் தெளிவு பிறக்கும் படி, தெளிவு என்று பொருள். தேரும் என்றால் தெளிவு. தேரும் படிக்க என்பது சிந்தையில் தெளிவு வரும் பொருட்டு. எனவே சிந்தையே அவர் சொன்னார் என்று கொள்ளலாம். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் சொல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. தேரும்படி சில ஏதும் காட்டி முன்சொல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. இவளை தலைவியாக கொண்டதே 6 சமயம் ஆதிசங்கர் நிறுவியது. கணபத்தியம், சௌமாரம், சாக்தம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், இந்த 6 சமயங்களும். இவை அனைத்தும் கொண்டாடும் தலைவியாக இருப்பவள். இந்த 6 சமயங்களுக்கும் தலைவி சாக்தத்தை சார்ந்தவர், சாக்த மதமே என்று கூறுவது மரபு. தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் வேறு சமயம் என்று கொண்டாடிய வீணருக்கே. இதை தாண்டிய ஒரு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணர், அவர்களை வீணர்கள் என்கிறார். இது 6 தான் சமயம். இந்த 6ல் எதை வேணால் பெற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் இவை யாரும் கொண்டாடுவது தலைவியாய் சாக்த தேவியான அம்பாளையே. அது இல்லாமல் வேறு எந்த சமயத்தை பிறர் நாடினாலும் அவர்களை வீணர் என்கிறார் அபிராமி பட்டர். வீணருக்கு தேரும்படி சிந்தையில் தெளிவு ஏற்படும்படி முன்சொல் கதிக்கு மறுமையில் கூறும்படி குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம். குன்றில் கொட்டில்னா அதை குன்று மேலே, அதாவது அதை ஒரு கம்பை அடிக்கும்போது அந்த கம்பு உள் செல்லாமல் வெளியில் தெரிக்கும். அப்படி தறி குறிக்கும் என்று சொல்வார்கள். அதை தறி குறிக்கும் சமயம், தறி குறிக்கும் அங்கே கொண்டு போயிடணும். சமயம் ஆறும் தலைவியாக இருப்பது. இந்த பாட்டில் அவர் சொல்வது என்ன? 6 மத சமயங்களுக்கும் தலைவி இவள். அந்த தலைவியையோ அல்லது தலைவியை சார்ந்த மற்ற 5 சமயங்களையோ கொண்டாடுவது மரபு. அப்படி இல்லையெனில் பிற சமயங்களை நாடினால் அவர்கள் வீணர்கள் என்று கூறுகிறார் அபிராமி பட்டர். மீண்டும் பாடல். தேரும்படி சில ஏதும் காட்டி முன்சொல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.